ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ தான். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு மாதமாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அம்மா பப்ளுவோட ஃபேஸ் காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்காண்டி இத்தனை நாள் காட்டாததுக்கு என்ன ரீசன் சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோக்கு நிறையா வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து ரீசன் வந்து சொல்லிவிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளுவோட ஃபேஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் போகிறதுக்குங்க, நாளைக்கு வந்து பப்ளுவோட ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் பப்ளுக்கு வந்து நாளைக்கு பேரும் வைக்க போகிறோம். பேர் என்ன அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச பேராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாமே கமெண்ட்ஸில் போட்டிருந்த பேரை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பேர் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரே ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த பேர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நாளைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் வந்து யார் கமெண்ட்ஸ் போட்டிருந்த நேம் வந்து வைக்க போகிறோம் அப்படின்றது அது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளுக்கு நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோட்டோஷூட்டில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ் ரிவ்யூ போடாமல் வந்து அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தது. ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து போகும். ஏன்னா பப்ளுவோட குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக நல்ல செம்மையாக எடுத்திருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து பசங்க ஒவ்வொரு ஷூட்டில் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் நியூ பார்ன் பேபி பெரியவங்களோட ஃபோட்டோ எடுத்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுலேயும் நியூ பார்ன் பேபி இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து எடுக்கும் பொழுது செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது இல்லையா, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா பப்ளு வந்து உங்களோட ஃபேவரட் ஒன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நாளைக்கு எல்லாருமே பப்ளு வந்து பாருங்கள். நாளைக்கு வந்து ஃபேஸ் வந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளுவோட ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ரொம்ப என்னைய மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லிட்டுன்னு. அது ஆல்ரெடி நான் ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான் திரும்பவுமே கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கு உண்டான எல்லா பதிலும் நான் எல்லா வீடியோஸ்லையும் திரும்ப சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்லன்னு சொல்லி நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டிங்க, அது கேட்டதுக்கு உண்டான பதில் நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் திரும்ப கேட்டீங்க, திரும்பவும் நான் பதில் சொல்லிட்டேன். திரும்ப ரொட்டீனாக அதே கேட்டிருக்கும் பொழுது அதுக்குண்டான பதில் நான் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அப்புறம் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ போடுற நம்மளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து மாற்ற சொல்லியிருந்தீங்க. ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றலை, கலரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் பண்ணது வந்து நல்லா இருக்கா எப்படின்னு வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா, பார்க்குற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன ஒரு ட்ரெஸ் போட்டாலும், என்ன மேக்கப் பண்ணாலும், என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. இன்னொருத்தர் பார்க்க சொல்லும் பொழுது தான் ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஹேர் ஸ்டைலெல்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா குளிச்சுட்டு இப்படி உதறி விட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கலரிங் வந்து போன வீக் வந்து போட்டது. ஸோ இன்றைக்கி நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஸோ அதனால் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸு ரம்ஜான் விஷஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கனாக்கா தீபாவளி கொண்டாடுவேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், ரம்ஜானும் கொண்டாடுவேன். எனக்கு இருந்தாலும் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எனக்கு வந்து முஸ்லீம் சகோதரிகள் வந்து நிறையா பேர் இருக்கீங்க. நிறையா கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா முஸ்லீம் சகோதரிகள் தான் நல்லா இருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க. உங்கள் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களை எல்லாம் நான் ஒரு நாள் மீட் பண்ணுறேன். கோயம்புத்தூருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டுங்க. கண்டிப்பாக உங்களை நான் நேரில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே பாய். இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி ரம்ஜான்.